ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அரிசி 1 டீஸ்பூன், துவரம் பருப்பு 1 டீஸ்பூன், 6 சின்ன வெங்காயம், பூண்டு 2 கட்டை, 1 டீஸ்பூன் சீரகம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்புக்கு பூசணிக்காய் எடுத்துருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை, துருவன தேங்காய் 1 கப், 7 பச்சை மிளகாய். நீங்கள் தயிர் இப்படி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இஞ்சி இன்றைக்கி நம்ம நிறையாவே எடுத்துருக்கோம் வியூவர்ஸ். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் COVID-19 கொரோனா வைரஸ்க்கு இஞ்சி நல்லா எதிர்ப்பு சக்தியை தருது. அதில் இஞ்சி நம்ம இப்போது நிறைய எடுத்துருக்கோம். ஸோ வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் பச்சையாகவே அரைச்சிக்கலாம். 1 கப் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி, அப்புறம் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, பூண்டு 2 கட்டை, இஞ்சி, 7 பச்சை மிளகாய், அப்புறம் 6 சின்ன வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டுலாம். தண்ணி 1 கப் ஊற்றிட்டு இப்போ நம்ம திரும்பி அரைச்சிடலாம். நம்ம முதல்ல பூசணிக்காயை வதக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இதை கொஞ்சம் போடலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் போடலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம இதை பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்ச தயிரை உள்ளே ஊற்றிடலாம். தயிர் ஊற்றின பிறகு கொதிக்க விடக்கூடாது. நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பொங்க போகுது. அது எதுக்கு சொன்ன? இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் இதோட உங்களோட ரைஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பை வியூவர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.